என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த பல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காலபுருஷனுக்கு நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய மேசம். இந்த மேச ராசியினுடைய தன்மை என்ன? மேச ராசியினுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன? அது நெருப்பு ராசி. காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மம் நெருப்பு ராசி. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு நெருப்பு ராசி. மூன்றுமே நெருப்பு தத்துவம். இந்த 3 ராசிகளுக்குமே இந்த உலகம், இந்த உறவுகள் எல்லாமே எதிர்த்து நிற்கும். இவங்க எதிர்த்து நின்று தான் ஜெயிக்க முடியும். எதிரிகள் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. மேசத்தை பொறுத்தளவில் நீங்கள் என்ன பேசினாலும் அதற்கு எதிர்ப்பு குரல் உங்கள் வீட்டிலேருந்தே வரும். சரி, வீட்டில் அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அங்கேயே எதிர்க்கிறதுக்கு ஆள் இருக்கும். தொழில் பண்ணுற இடத்துல போய் போனோம்னா நம்ம சொல்ல விஷயத்துக்கு எதிர்த்து பேசுகிறதுக்கு ஆள் இருக்கும். எதிரிகள் அங்கங்கே உருவாகக்கூடிய ராசினா இந்த மேசம், சிம்மம், தனுசு. இங்கே மேசத்தில் கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி, சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி, சூரியன் நட்சத்திரம் கார்த்திகை. 3 நட்சத்திரங்கள் இருக்கு பாருங்க. தன்னுடைய மோட்சத்தை, இந்த பூர்வீகத்தில் நாம் பிறந்த விஷயத்தை, எதற்காக ஜனனம் எடுத்திருக்கிறோம் என்ற விஷயத்தை முதல் புள்ளியாக எடுத்து வைப்பது கேதுவோட நட்சத்திரம். அதான் அஸ்வினி. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே நாடாள முடியும், உலகாள முடியும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் ஒரு செய்வினை தோஷம், ஒரு வாக்குமுறை இருக்கிறது என்பதை கண்டிப்பாக சொல்லப்படுகிறது. அதனால தான் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி, வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சடச்சரன்னு நடந்து சடச்சரன்னு முடியும். அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பை தரும். அவசரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பை தந்துடும். அப்புறம் பெரிய தோல்விகள், வருத்தங்கள், உறவுகளுக்குள்ள பிரிவுகள், எண்ணற்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துரும். மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி ஓட சொல்லும். மனைவி ஸ்தானம்ங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப சிந்திக்க சொல்லும். மனைவி மூலமாகவே ஒரு பிரச்சனையை சந்திக்க வச்சிடும். அரசு வேலை, அரசு உத்தியோகங்கிறத நோக்கி ஓட சொல்லும். அப்பா அப்படிங்கிற நிலையை நோக்கி ஓட சொல்லும். அந்த பூர்வீகத்திலையும் அந்த அரசு பதவிகளையுமே அவசரத்தால் சில பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும். இந்த 3 நட்சத்திரங்களுமே ஒரு பெரிய மூலாதாரமான நட்சத்திரம். இந்த மேசத்தை பொறுத்தவரை அதனுடைய சின்னமே வெள்ளாடுன்னு சொல்லுவோம், நெருப்பு ராசின்னு சொல்லுவோம். அவசரத்தால் வெள்ளாடு என்ன செய்யும்? சர 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 சரன்னு மரத்தில், செவத்தில், வீட்டில் ஏறிடும். திரும்ப இறங்க முடியாமல் கத்தி நிற்கும். அந்த மாதிரி அவசரத்தால் எடுக்க முடிவு கூட இவர்களை வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்துருக்கு. குழந்தைகளுக்காக, குடும்பத்திற்காக, ஏன் தலைமை பதவிக்காக, தன் குடும்பத்திற்காக நாம் ஓடுகிறோம், உழைக்கிறோம் அப்படிங்கிற கோபமும் டென்ஷன் இருக்கும். அதை கொண்டு அவங்ககிட்ட காட்டும்போது அது பெரிய எதிர்ப்பாளையாக மாறிடும். தனக்கு எதிர்ப்பாக ஏதோ ஒரு சிக்கலை நம்மளை மாட்டி வைப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி நமக்கு அப்படியே மண்டையெல்லாம் டென்ஷன் ஆகிடும். என்னடா வாழ்க்கை இது? எதற்காக முயற்சி எடுத்தோமோ, யாருக்காக ஓடினோமோ, எதற்காக செயல்பட்டோமோ அவர்களே எதிரிகளாகிறாங்களே. என்ன வாழ்க்கை தோணிருக்குல்ல? இந்த சிம்மத்தினுடைய தீ என்பது, நெருப்பு என்பது காட்டு தீ. அது பிடிச்சிருச்சுன்னா கட்டுப்படுத்த முடியாது. அதுபோல இவர்களுக்கு கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவதில் கடினம் ஏற்படுகிறது. 5ஆம் இடம் என்பது, காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் என்பது என்ன? குலசாமி, குலந்தைகள், குலதெய்வம், பூர்வ புண்ணியம், பித்திருக்கள், முன்னோர்கள், சாமி, தெய்வம், அப்பா, காதல், குழந்தை எல்லாம் அதுக்குள்ள தானே இருக்கு. அந்த இடத்துடைய அதிபதி சூரியனா வர்றார். அதற்கு வரக்கூடிய சின்னம் எதா வருகிறது? சிங்கமா வருது. சிங்கம் எந்த விஷயத்திற்கும்
பசித்தால் மட்டுமே உணவு தேடும். பசிக்காத வரை எந்த மிருகங்களும் தனக்கு பக்கத்தில் போனாலும் தொந்தரவு பண்ணாது. சிம்மத்தை பொறுத்தளவில் அவர்களுக்கு தேவையான பிரச்சனையை மட்டும் கையில் எடுப்பாங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டும் என்று ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டா திரும்பி வைக்க மாட்டாங்க. அது வெற்றியோ தோல்வியோ அதை முடிச்சே தீரணுங்கிற வெறி சிம்மத்திற்கு உண்டு. எவ்வளவு பெரிய எதிரிகையும் போட்டு பார்க்கலாங்கிற தைரியம் இருக்கும். இந்த சிம்மம் விளக்கு தீயிலேயே எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. கோவில்களில், ஆலயங்களில், வீடுகளில் ஏற்றுக்கிறோம் அல்லவா விளக்கேற்றுகிற திரி. அப்போ அது தெய்வ கடாட்சம் நிறைந்ததல்லவா, இறைவன் அருளை பெற்றதல்லவா. காலையில் சூரிய பகவான் உதிக்காத போது இந்த உலகம் எப்படி இயங்கும்? இந்த உலகத்தை இயக்குவதே சூரியன் தானே, இந்த உலகத்தை இயக்க வைப்பதே அவர் தானே. அப்போ அப்படிப்பட்ட சிம்மத்தில் பிறந்தவங்க எப்படி இருக்க வேண்டும்? அரசு வேலை, அரசு உத்தியோகம், அதிகாரமான பதவி, அவங்க போய் ஒரு இடத்துல நின்னாலே தனியாக தெரிவாங்க சார். ஒரு கூட்டத்தில், ஒரு கல்யாணத்தில், ஒரு விசேஷங்களில் இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க அந்த சபைக்குள்ளே போயிட்டா எல்லாரும் எந்திரிச்சு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு கும்பிடுவாங்க. வாங்க வாங்க அண்ணன் வாங்க, மச்சான் வாங்க, மாமா வாங்க, ஐயா வாங்க, உட்காருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். எங்கேயுமே எந்த இடத்திலுமே தனக்கான அங்கீகாரத்தை பதிக்கக்கூடியது சிம்மம். அங்கேயும் இருக்குது சார். கேதுவோட நட்சத்திரம் மகம், சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூரம், சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரம் வந்துருச்சா? அப்போ 3 நட்சத்திரம் அங்கே இருக்கு. என்ன இருக்கிறது? பண தேவைக்காக ஓட வேண்டி இருக்கிறது. அதிகார பதவி, அரசு வேலை, தனக்கான கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. பூர்வ ஜென்ம கர்மாவையும் சுமக்க வேண்டியிருக்கிறது. பூர்வ ஜென்ம கர்மாவையும் சுமக்க வேண்டியிருக்கிறது. அங்கே கேதுவோட நட்சத்திரம் இருக்கு. அது என்ன செய்து? அதில் ஏதாவது ஒரு கிரகங்கள் அமர்ந்திருந்தா பித்திருக்கள் தோஷம், முன்னோர்கள் சாபம், முன்னோர்களால் பலியிடப்பட்ட சில விஷயங்கள் அங்கே காத்துட்ருக்கு. எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்துட்டான் பாருங்க. பணம் தேடுவாய், மரியாதையை சுமப்பாய், கௌரவம் அந்தஸ்து இருக்கும், ஆனால் கர்மாவையும் சுமந்து கொண்டிருக்கிறாய். முன்னோர்கள் பித்திருக்கள் தோஷம் இருக்கும், அதை கவனமாக கையாள வேண்டியிருக்கும். சிவாலயங்களிலே வழிபாடு செய்ய வேண்டியிருக்கும். மேசம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டுமென்றால் சிம்மம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டியிருக்கும். இந்த கர்மா குறைப்பதற்காகத்தான் சார் நான் நிறைய போராடுறேன், சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன், கோவில் கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், நல்லது செய்யணும். யாரெல்லாம் என்கிட்ட வந்து தஞ்சம் அடைகிறாங்களோ என் சொத்தை விற்று அவங்களுக்கு செய்கிறேன். ஆனால் என்ன திடீர்னு வந்து கோபக்காரன், சண்டைக்காரன், பிடிவாதக்காரன், பிரச்சனைக்குரியவன், தான் அகம்பாவம் பிடிச்சோன்னு சொல்லிடுறானே. அங்கே தான் கேதுவோட கர்மா இருக்கு. என்ன செஞ்சாலும் இங்கே இடைக்கட்டு போட்டு கொண்டு இருக்கேன் சார். இங்கே அதை விட தனுசு 9ஆம் இடம், மாலை, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் இருக்கிறது. அது குருவோட வீடு. அவர்கள் மற்றவர்களால் மதிக்கக்கூடியவங்க. அந்த நெருப்பு என்பது யாக குண்டத்திலே யாகம் வளர்க்கக்கூடிய தீ. நெருப்புல 3 விதம் இருக்கு பத்தியா? யாகம் வளர்க்கக்கூடிய தீ. அந்த நெருப்பு குண்டத்தில் நீங்கள் யாகசாலையில் போய் பயன்படுத்துறது, யாகசாலைக்கு போகிறது, கோவில் கும்பாபிஷேகங்களில் கலந்துக்கிறது, கோவில் திருப்பணிகள் செய்வது, இதுவெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. அதனுடைய சின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா அம்பு சார். சிம்மம் யாருக்கும் அடங்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மேசம் கோபக்கார கிரகம்னு சொல்லுவோம். மேசம் தன் கோபத்தால் எல்லாத்தையும் இழந்து விடுறதுன்னு சொல்லுவோம். சிம்மமும் மேசமும் தனுசுக்கு அடக்கம். என்ன சார் அப்படி சொல்கிறீங்க? தனுசு குருவோட வீடு அப்படிங்கிறதுனால குரு பகவான்கிட்ட சரணடைஞ்சிருவாங்கன்னு சொல்கிறீங்களான்னா அதனுடைய அன்பு தான் அதனுடைய சின்னம். அப்போ ஆடாக இருந்தாலும் சிங்கமாக இருந்தாலும் அன்பால் அடித்து விட முடியும். அன்பை கண்டா பயப்படும். எவ்வளவு பெரிய கோபக்கார பெண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் தனுசு ராசிக்கு திருமணம் பண்ணி கொடுத்தா அடங்கிடுவான்.
எவ்வளவு கோபம் நிறைந்தவனாக இருந்தாலும் மேசராசியை சேர்ந்தவனை தனுசு ராசிக்கு திருமணம் பண்ணி கொடுத்தா சரியாக வந்துடுவான்லாம் சொல்கிறது உண்டு. தனுசு இந்த 3 ராசியையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். தனுசை பொறுத்தளவில் தனக்கிட்ட இருக்கோ இல்லையோ அங்கேயும் 3 நட்சத்திரம் இருக்குது. நினச்சி பாருங்க. மூலம் இருக்கா? இங்கே கேதுவோட நட்சத்திரம் அங்கேருந்து உட்காந்துருச்சு. சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூராடம் இங்கே இருக்குது, வந்துருச்சா? சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடம் இங்கே இருக்குது. அப்போ அரசு வேலை, அரசு உத்தியோகம், அதிகாரமான பதவி இங்கேயும் தேவைப்படுது. பணம், காசு, பொருளாதாரம் இங்கே தேவைப்படுது, அதை நோக்கி போகுது. இதெல்லாம் அதுக்கு சரியாக வந்தாலும் கர்ம வினை, கர்மா இங்கே பிடிச்சி இருக்குது. கேதுவுடைய நட்சத்திரம் இங்கே இருக்குது. மூலம், இந்த மூல நட்சத்திரம் இருக்குது தனுசில். அந்த ராசியில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த தனுசு ராசிக்கு என்ன நடக்குது? தனுசு லக்கணத்துக்கு தெய்வ குற்றம் இருக்குது. முன் பிறவியில், முன் ஜனனத்தில் உங்கள் அப்பா தாத்தா காலங்களில் தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய விடாததுனால இந்த கர்மாவில் நிறைய போராட வேண்டியிருக்கு, போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. நண்பர்கள், உறவுகள், யாரை நம்புகிறோமோ நம்பிக்கை துரோகிகள், இவர்களோடு சேர்ந்து நாம் போராடி வாழ வேண்டியிருக்கிறது. உறவுக்காக, ஊருக்காக, சொந்தத்திற்காக, நட்புக்காக நல்லதே செய்தாலும் கடைசி வரை நம்மை அவனுக்கென்னு சொல்கிறானே தவிர நான் செஞ்சேன்னு சொல்லலையே. இந்த 3 ராசிகளும் கௌரவத்துக்காக, அந்தஸ்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கும். ஆனால் இவர்களை பயன்படுத்தி கொண்டவர்களே இவர்களை தூக்கி வீசுவதும், உதாசீனப்படுத்துவதும், அசிங்கப்படுத்துவதும், அவமானப்படுத்துவதும். ஏன்னா இந்த கொடுக்குற கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி சார் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? சிம்மமாக இருந்தாலும், மேசமாக இருந்தாலும், தனுசாக இருந்தாலும் அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கொடுப்பதை நிறுத்தினால் எதிரியாவீர்கள், துரோகி அப்படின்றவாங்க போல. ஆக இந்த தனுசு என்ன செய்ய வேண்டும்? அடிக்கடி யாகசாலையில் கலந்து கொள்வது, கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது, குருமார்களை தரிசனம் செய்வது. இதுதான் சார் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த 3 ராசியுமே ஒரு கோடிட்டு வாழணும் சார். எப்படி இருந்தாலும் அனாவசியமாக செலவு செய்தால் கர்மா உங்களை அப்படியே பிடிச்சிக்கணும். கேது தான் எதிர்பார்ப்பார், எப்படா இப்போ மாற்றேன். ஏன்னா அவங்க 3 ராசிலையும் கேதுவோட நட்சத்திரம் இருக்குது. அங்கே செய்வனி தோஷம் இருக்குது, இங்கே பித்திருக்கள் தோஷம் இருக்குது. சிம்மத்தில், மேசத்தில் செய்வன தோஷம் இருக்குது, அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. சிம்மத்தில் மக நட்சத்திரம் இருக்குது, பித்திருக்கள் தோஷம் இருக்குது. தனுசில் மூல நட்சத்திரம் இருக்குது, தெய்வ குற்றம் இருக்குது. இதில் மாட்டிக்கிறாதீங்க. மாட்டாமல் இருக்குன்னா நாங்கள் என்ன சார் செய்யணும்? அடிக்கடி முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொண்டு கோபத்தை குறையுங்கள். மேசத்தை பொறுத்தவரை அடிக்கடி சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்டு அதிகார, பதவி, ஆணவம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போகிறத அடக்கி வாசிங்க, ஜெயிச்சிருவீங்க. இந்த தனுசு எல்லாரையும் நான் கட்டுப்படுத்த முடியும், என் பேச்சை கேட்பாங்கிற நம்பிக்கையை விட்டுருங்க. தனக்காக வாழுங்கள். யாரும் நம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரமாட்டாங்கிறத உணர்ந்துக்கோங்க. அடிக்கடி யாக கொண்டத்தில் கலந்துக்கோங்க. சித்தர்கள், ஞானிகள் வழிபாடு பண்ணுங்க. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம். நிறைய பேச வேண்டியிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாதகம் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா 95 97 35 41 37ங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.